நடராஜர் திருச்சபையில் சைவ சமய ஆதீனங்கள் அனைவரும் எழுந்தருளும் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இம்பா முன்னெடுக்கும் பன்னிரு திருமுறை திருவிழா 16-12-2023 ஆர்கே கன்வென்ஷன் சென்டர், கிழக்கு கடற்கரை சாலை, நீலாங்கரை, சென்னை. அனைவரும் வருக, குருவருளும் திருவருளும் பெருக. ஆர்டிகல் 370 மாநில சுயாட்சி சம்மந்தப்பட்டதே கிடையாது. ஆர்டிகல் 370 காஷ்மீருங்கிற ஒரு பகுதி இந்தியாவோட இருந்தாலும் கூட அதுக்கு தனி தேசிய கொடி, தனி கான்ஸ்டியூஷன், எல்லாம் தனி. நம்ம வரி பணம்லாம் அங்கே போவோம், ஆனால் அங்கே வந்து நம்ம போய் வீடு வாங்க முடியாது, அங்கே தங்க முடியாது. நாட்டுக்குள்ளே ஒரு நாடு எப்படி வந்து ராமர் கோயில் நிறைவேறி விட்டதோ, ஆர்டிகல் 370 நிறைவேறி விட்டதோ, அது மாதிரி காங்கிரஸ் முக்த பாரத்தும் நிறைவேறி. ஜம்மு காஷ்மீர் மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு பெருசாக இதில் விருப்பம் இல்லை. ஆனால் இதை நீக்கிய பிறகு 2019 அப்புறமா என்ன மாதிரியான வளர்ச்சிகள் வந்து பாஜக செஞ்சிருக்கீங்க? இது மக்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அதுதான் எதிர்க்கட்சியோட வாதமா இருக்கு. எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டுங்க, மக்கள் சொன்னாங்களா? நீங்க சொல்றீங்களா நேரு பொதுத்துறை நிறுவனங்களை கீச்சாரு, அணைகளை கட்டினாரு, அப்படி எல்லாமே பண்ணது ஷியாமா பிரசாத் முகர்ஜி. இந்த தேசத்துடைய பொருளாதார கொள்கையை வகுத்து கொடுத்தவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, நேரு கிடையாது. இந்திரா காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு? நீங்க போய் ஒரு எம்பியோட வீட்டில் பார்க்குறாங்க, 300 கோடி இது வரைக்கும் எண்ணிருக்காங்க. 40 மிஷின், அதில் 10-12 மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சு. என்ன முடியாமல், ஏன்டா என் சர்வீஸில் இவ்வளோ நோட்டை நான் என்னதுலடான்னு அந்த மிஷின். இதெல்லாம் நடைமுறை சட்டம், இதெல்லாம் ஒரு சட்டம். உலகத்தில் எந்த நாட்டிலும் இப்படி ஒரு கேவலம் நடந்து கிடையாது. நீ ஆர்டிகல் 370 மாதிரி ஒரு சட்டப்பிரிவை உலகத்தில் ஏதாவது ஒரு கான்ஸ்டியூஷனில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் காட்டு பார்ப்போம். இருப்பா, காஷ்மீர் கதையை போய் சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங் எடுப்பாங்க, தெரியுமா உனக்கு? தமிழ் சினிமாவில். ஆமாம், தெரியுமா? தெரியாது. இப்போ என்னாச்சு? இப்போ லியோ படமா அங்கே போய் எடுக்கிறாங்களா? இது எதால் நடந்தது? எதால் நடந்தது? ஆர்டிகல் 370. பேசி தமிழா பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாஜகவின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரை தான் வரவேற்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆர்டிகல் 370 நீக்கியது வந்து செல்லும் அப்படின்றத தீர்ப்பு வந்து வந்திருக்கு. பாஜகவினர் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வந்து இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நாங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா ஆர்டிகல் 370 திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானோட ஸ்டேட்மெண்ட்டும் பாகிஸ்தானோட எண்ணமும் காங்கிரஸோட எண்ணமும், இந்திரா காங்கிரஸோட எண்ணமும் என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பாகிஸ்தானும் இந்தியா வந்து ஒரு பொருளாதார வல்லரசாக இல்லை பெருசாக வளர்ந்தால் பாகிஸ்தானுக்கு எப்படி பிடிக்காதோ அது மாதிரி இந்த இந்திரா காங்கிரஸுக்கும் பிடிக்காது. இது வந்து மாநில சுயாட்சிக்கு வந்து எதிரான விஷயம். இந்த மாதிரியான மாநில சுயாட்சிக்கும் ஆர்டிகல் 370 என்னங்க சம்பந்தம்? யோசிச்சு பாருங்க. மாநில சுயாட்சின்றது கான்செப்டே ஒரு ஃபேப்ரிகேட்டட் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து குவாசி ஃபெடரல் தான். இது ஃபெடரல்னால் தான் நீங்கள் மாநில சுயாட்சிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் காயின் பண்ண முடியும். இது குவாசி ஃபெடரல், ஃபெடரல் மாதிரி ஃபெடரல் கிடையாது. அதனால தான் ஆளுநர்னு ஒரு பொறுப்பை உருவாக்கி அதுக்கு ஆளுநர்னு பேர் வச்சு அதுக்கு சில ப்ரொவிஷன்ஸை உண்டாக்கி பிஸ்னஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஆளுநர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதே போல் எந்த மாநிலமோ அவங்க வந்து தனியாக விருப்பப்பட்டாலாம் பிரிஞ்செல்லாம் போயிட முடியாது. அதே மாதிரி மாநிலத்தை பிரிப்பதற்கோ பல பகுதிகளை சேர்த்து புதிய மாநிலங்களை உருவாக்குவதற்கோ இல்லை அண்டை நாடுகள் மீது படையெடுத்து அங்கேருந்து மாநிலங்களை சேர்ப்பதற்கோ உண்டான உரிமை மத்திய அரசாங்கத்திற்கு, நாடாளுமன்றத்திற்கு இருக்கிறது. ஸோ இது ஃபெடரல் கிடையாது, குவாசி ஃபெடரல். அது ஒன்று. ரெண்டாவது, ஆர்டிகல் 370 மாநில சுயாட்சி சம்மந்தப்பட்டதே கிடையாது. ஆர்டிகல் 370 காஷ்மீருங்கிற ஒரு பகுதி இந்தியாவோட இருந்தாலும் கூட அதுக்கு தனி தேசிய கொடி, தனி கான்ஸ்டியூஷன், எல்லாம் தனி. நம்ம வரி பணம்லாம் அங்கே போவோம், ஆனால் அங்கே வந்து நம்ம போய் வீடு வாங்க முடியாது, அங்கே தங்க முடியாது. நாட்டுக்குள்ளே ஒரு நாடு, ஒரே நாட்டுக்கு 2 கோடி, ஒரே நாட்டுக்கு 2 கான்ஸ்டிடியூஷன், அங்கே இருக்கிற பெண்களுக்கு உரிமை கிடையாது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற ஒரு மிக மோசமான ஒரு பிரிவு தான் ஆர்டிகல் 370. அண்ணல் அம்பேத்கர் உட்பட யாருமே ஏற்றுக்கொள்ளலை ஆரம்பத்துலேருந்தே. இது ஒரு டெம்பரவரி செட்டப்பாக தான் அந்த டைமில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதையே பர்மனெண்ட் ஆக்கிட்டாங்க. இப்போ இந்த தீர்ப்புக்கு அப்புறமாவும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காங்கிரஸ் திரும்ப ஆட்சிக்கு வந்தா நாங்க இதை செல்லாம பண்ணுவோம். இந்த தீர்ப்புக்கு அப்புறமா இது பாசிபிலிட்டி இருக்கா? அத்தைக்கு மீச முளைக்கிட்டீங்க, அப்புறமா சித்தப்பாவா இல்லைன்னு சரி, இத்தனை காலம் அவங்க தானே ஆட்சியில் இருந்திருக்காங்க. அப்பங்க ஏங்க நான் என்ன சொல்றேங்க, ஒரு கிழமை ஒரு வயதானவர் வயசாகி செத்து போயிட்டாரு. அவர் திரும்பி வரமாட்டாரு. ஓவர் கான்ஃபிடன்ஸா? அது இருக்கட்டும், தப்பு இல்லை. அவர் செத்து போயிட்டாருங்க, திருப்பி வரமாட்டாருன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைங்க அவர் 90 வருஷமா இருந்தாருன்றீங்க. போயிடுச்சு, அவள்தான் முடிஞ்சு போச்சு. அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் காங்கிரஸ் போட்ட கேஸுங்க, முடிஞ்சு போச்சு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ராப்ரேலி இந்த மாதிரி ஒரு 2-3 கான்ஸ்டியூன்சி இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில்.
எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ரேப்ரேலியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். தினேஷ் பிரதாப் சிங்னு சொல்லி பிஜேபி கேண்டிடேட்டுக்கு ஒரு எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 2 வாரம் அவருக்காக ஒர்க் பண்ணேன் யூபியில். அதெல்லாம் வந்து இவங்க இந்த குடும்பத்துக்கு மட்டுமே உண்டான தொகுதிகள். அதெல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. அந்த குடும்ப தொகுதிகள் இருக்குது பாருங்கள், அங்கேயே ஜெயிக்க முடியாமல் தான் ராகுல் என்ன பண்ணுறாரு, அங்கே ஸ்மிருதி இரானிகிட்ட தோத்துட்டு இங்கே கேரளாவில் வந்து நிற்கிறார். நான் சவால் விட்டு சொல்கிறேன், இப்போ கேரளாவில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சார்ல, இப்போ இந்த 2024 அங்கே அங்கே நிற்க சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க ஒரு எம்பி தொகுதி கூட தனக்கென்று இல்லாத ஒரு மனுஷன் எப்படிங்க பிரதமருக்கு ஆசைப்பட முடியும்? வேற யாராச்சும் பிரதமர் தான் முன்னிறுத்துவாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குல்ல சார். அது ஒரு தேசிய கட்சி, நிறைய அங்கேயும் அவங்க நிறைய தொண்டர்கள்லாம் இருக்காங்க. நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. நீங்கள் எங்க தமிழ்நாட்டில் காட்டுங்களேன், ஒரு 10 பேர் சேர்ந்தாப்புல காங்கிரஸ். இந்தியா முழுக்க இருக்கு சார் அது அந்த கட்சி. ஐயோ இந்தியா முழுசும் தாங்க, காட்டுங்க இங்க. அது காங்கிரஸ்லாம் இல்லைங்க, முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் முக்து பாரத் வந்து அந்த எப்படி வந்து ராமர் கோயில் நிறைவேறி விட்டதோ, ஆர்டிகல் 370 நிறைவேறி விட்டதோ, அது மாதிரி காங்கிரஸ் முக்து பாரத்தும் நிறைவேறிடுச்சு. ஆக்சுவலாக காங்கிரஸ் முக்து பாரத்துங்கிறத முதல்ல திமுகவும் தான் ஆரம்பித்தாங்க, காங்கிரஸ் அழிக்கணுன்றது. ஆனால் அவங்க விட்டாங்க. ஆனால் அதை பிஜேபி பண்ணிடுச்சு. இப்போ இந்த 370 நீக்கியது அந்த லடாக் பகுதி மக்களா இருக்கட்டும், இல்லாட்டா ஜம்மு காஷ்மீர் மக்களா இருக்கட்டும், அவங்களுக்கு பெருசா இதுல விருப்பம் இல்லை. ஆனா இதை நீக்கிய பிறகு 2019க்கு அப்புறமா என்ன மாதிரியான வளர்ச்சிகள் வந்து பாஜக செஞ்சிருக்கீங்க? இது மக்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க எப்படி சொன்னீங்க? அதுதான் எதிர்கட்சியோட வாதமா இருக்கு. எதிர்கட்சிகள் சொல்லிட்டுங்க, மக்கள் சொன்னாங்களா? இதை பாருங்க, மன் கி பாத்தில் பிரதமர் பேசுகிறாரு. காஷ்மீர் பகுதியிலிருந்து ஒரு தொழில் முனைவோராக தன்னுடைய தொழில் சாதித்த ஒரு பெண்ணிடம் மன் கி பாத்தில் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார். லடாக் பகுதியில் தாமரை தண்டுலேருந்து நூல் எடுத்து அதில் துணி செஞ்சு அதை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு லேடிகிட்ட பேசுகிறார் மன் கி பாத்தில். இன்னொரு மன் கி பாத்தில் காஷ்மீரில் இன்றைக்கு தொழில் வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் இந்த ஆர்டிகல் 370க்கு பிறகான இந்த சில வருடங்களில் நடந்திருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனு, இந்த கெனால், இந்த சுரங்கப்பாதை, சாலைகள், மிகப்பெரிய கட்டமைப்புகள் எல்லாம் டெவலப் ஆகிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இந்த இளைஞர்கள்லாம் பைக்கில் லடாக் போகிறாங்கல்ல, லடாக் ட்ரிப் போகலாமா மச்சான் அப்படிலாம் போகிறாங்கல்ல, எப்படி நடந்தது? 370 தூக்குனாலும் நடந்தது. இன்றைக்கி காஷ்மீரில் போயிட்டு என்ன யாத்திரைப்பா, அது ஒரு உருப்படி இல்லாத ஒரு யாத்திரை ஒன்று நடத்தினாங்களே, பாரத் ஜோடோ. பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாத யாத்திரை கூட ஞாபகம் வச்சிருக்கேன், பரவாயில்லப்பா சார். அதனால தான் இப்போ காங்கிரஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இல்ல சார். ஆனா அவங்க டஃப் ஃபைட் கொடுத்தாங்க இல்லையா, 40% வரைக்கும் ஓட்டு வாங்கியிருக்காங்களே சார். புரியலைங்க. பிஜேபி தோத்துட்டா பிஜேபி தோத்துருச்சு. இதே 5 எலெக்ஷன்ல பிஜேபி வந்து பெருசா ஷைன் பண்ணல. இது போன எம்பி எலெக்ஷன் இல்ல சார், நம்ம கர்நாடகால தோக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு மைனர் இதுலதான் நம்ம போயிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கட்சி அப்படிதாங்க சொல்லுவோம். காங்கிரஸ் அப்படி சொன்னா நான் கேட்க மாட்டேன். இங்க வந்து ப. சிதம்பரமோ தம்பி வந்து ப. சிதம்பரமோ நீங்க வந்து அந்த விஜயதாரணி எம்எல்ஏவா இருந்தா நான் கேட்க போறது இல்லை. ஊடகங்கள் ஏன் அதை பேசுறீங்க? பிஜேபினா ஊடகங்கள் என்ன சொல்றீங்க? நாங்க ரெண்டு பேரும் சமமா தானே சார் பேசுறோம். ஊடகங்கள்லாம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா நீங்க சமமா பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. போன எம்பி எலெக்ஷன் படி இதே 5 ஸ்டேட்டோடைய தேர்தல் ரிசல்ட்லாம் வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அப்போ வந்து பிஜேபி ஷைன் பண்ணல. உடனே பாருங்க எம்பி எலெக்ஷனில் போயிடும் அப்படி இப்படின்னாங்க. புரியுதுங்களா? பிஜேபி தோத்தா ஒரு மாதிரி உருட்டுறாங்க, இந்த பக்கம் உருட்டுறாங்க. ஆனால் பிஜேபி ஜெயிச்சிச்சு, காங்கிரஸுடைய பர்சன்டேஜை பாருங்க. இது என்ன? இது காங்கிரஸ் பேசலாம். இப்போ நம்ம திமுகவும் அதிமுகவும் அந்த பர்சன்டேஜ் இருக்கும்போது கூட நம்ம பேசிருக்கோமே சார். பேசலாம், ஏடிஎம்கே பேசலாம், டிஎம்கே பேசலாம். ஆனால் ஊடகங்கள் நடுநிலைமையாக இருக்கணும். இந்த பக்கம் பர்சன்டேஜ் பேசுறியா, அந்த பக்கம் பர்சன்டேஜ் பேசணும். பிஜேபி தோத்தா பர்சன்டேஜ் எல்லாம் வராது. தோத்துட்டாங்க ஏன் என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? இல்ல சார், 4 மாநிலங்கள் சேர்த்தா தெலுங்கானா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் சேர்க்கும் போது பாஜக இவ்வளவு இதெல்லாம் இருப்பா. ஒரு முன்னணி ஊடகம்பா, ஒரு முன்னணி நாளிதழ். என் வீட்டில் கல்யாணம் நடக்குது, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கல்யாணம், என் தங்கச்சி கல்யாணம். கல்யாணத்துக்கு கவர்னர் வர்றாரு, எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை வர்றாரு. அதை நியூஸாக போடல, அதை அந்த நாளிதழ் நியூஸாக போடல. திருட்டு போயிடுச்சு, மொய் போன நகையெல்லாம் திருட்டு போயிடுச்சு, அதை நியூஸாக போடுறாங்க. புரியுதா? அந்த பையனை நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏடா தம்பி எங்கள் வீட்டில் திருட்டு போனதில் உனக்கு என்னடா அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு. கவர்னர் வந்தது, நம்ம ஊருக்கு கவர்னர் வந்திருக்காரு, உளுந்தூர்பேட்டைக்கு இது வரைக்கும் கவர்னரே வந்தது கிடையாது. அது உனக்கு சந்தோஷமா இல்லை, ஆனால் திருட்டு போனதில் உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? ஏன்டா பிஜேபிக்காரனா உங்களுக்கு இவ்வளோ வயிறு எடுதுன்னு கேட்டேன். இல்லை, பாஜக நிர்வாகி வீட்டு கல்யாணத்துக்கு எப்படி கவர்னர் வரலாம், அந்த நியூஸும் வந்தது. அது அடுத்த விஷயங்க. நியூஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், உளுந்தூர்பேட்டைன்னு ஒரு ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கவர்னர் வராரு, தமிழக கவர்னர் வராரு. அது நியூஸ் வேல்யூ இருக்குல்ல. அப்போ பிஜேபிக்காரனா உங்களுக்கு ஏன் அவ்வளோ காண்டு ஊடகங்களுக்கு? ஏன் அதை போடல? அதை போடலை, சரி அதையும் போடாமல் இதையும் போடாமல் விட்டுருந்தா பரவாயில்ல. அதை போடல, ஆனால் இதை போடுறாங்க. ஒரு முன்னணி நாளிதழ். இப்படி தான் ஊடகங்கள் அணுகுகிறது. இப்போ நீங்கள் அணுகுறீங்க பார்த்தீங்களா, காங்கிரஸ் ஜெயிச்சா ஒரு உருட்டு, பிஜேபி ஜெயிச்சா ஒரு உருட்டு. சார் நீங்கள் கவர் பண்ணலன்னு சொல்கிறீங்க. யாத்திரை கிட்டத்தட்ட 6 மாசமா நடத்திட்டு இருக்காரு அவங்க மாநில தலைவர். அதெல்லாம் கவர் பண்ணி லைவ்லேயே போட்டுட்டு இருக்காங்க நிறைய ஊடகங்கள்.
நீங்கள் போடாமல் விட்டு பாருங்களேன், உங்கள் டிவி ஒரு ரூபாய் பார்க்க மாட்டான். இங்கே கம்பல்ஷன் கிரியேட் பண்ணிட்டார் எங்கள் தலைவர். அவர் வந்து நியூஸ் என்ன சொல்கிறது, டிஆர்பிக்கு வந்து அவர் நியூஸ் வேல்யூ அவர் இல்லாமல் அவர் அவாய்ட் பண்ணிட்டுலாம் எங்கள் ஊடகங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சொன்னார் ஒரு தடவை, உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போங்கன்னு. யார் அவாய்ட் பண்ணா? அவர் வந்து அதெல்லாம் தாண்டிட்டார். நீங்கள் நினச்சி அவாய்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணாது அந்த ஸ்டேஜில் அவர் தாண்டிட்டார். அவர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அவர் மாஸ் கிரியேட் பண்ணிட்டார். ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் மக்கள் அனைவருக்கும் அறிந்த ஒரு தலைவராக, ஒரு அரசியல் தலைவராக, ஒரு மக்கள் ஜனங்களுக்குங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸ்னு தெரியறதுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வைகோ, விஜயகாந்த், ராமதாஸ், கருணாநிதி, இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள்லாம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும்ல. ஜெயலலிதா, இந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா. அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு அரசியல் தலைவர் அந்த ஷார்ட் ஸ்பேனில் ஆன மாதிரி தமிழகத்தில் எந்த அரசியல் தலைவரும் ஆனதில்லை. நான் சொல்கிறது 60-70 ஆண்டுகள்லேயே சொல்கிறேன். இப்போ எம்ஜிஆரே கூட ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் இருக்குது. ஒரு நடிகராக வளர்ந்து ஒரு டாப் மோஸ்ட் நடிகராகி அதுக்கப்புறம் வரார். ஜெயலலிதா அவங்க கூட நடித்தவங்க, நடிகையாகவே ஏற்கனவே தமிழகத்தில் பிரபலமானவங்க. கருணாநிதி சோகால்டு அவர் வந்து திரைத்துறையிலிருந்து திமுக, இந்த திமுக, இந்த 20 வருஷம் அண்ணாதுரை இவங்க கூட வளர்ந்தவங்க. அண்ணாதுரை அதே மாதிரி எல்லாமே பார்த்தோன்னா 10 வருஷம் 20 வருஷம். எங்கள் தலைவர் 2 வருஷம். 2 வருஷத்தில் தமிழகத்தில் எல்லா மனசுலையுமே இவர் ஒரு லீடர், பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிற இடத்த புஷ்டாரா இல்லையா? இப்போ நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணுவீங்க? முடியாது. இந்த ஆர்டிகல் 370 பத்தி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய வெற்றியா அவங்க பாக்குறாங்க. இத்தனை காலத்துக்கான போராட்டம் வெற்றியா பாக்குறாங்க. இதோடைய டிஸ்கஷன் பார்லிமெண்ட்ல வரும்பொழுது திமுக சைட்ல இருந்து திருச்சி சிவா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அப்துல்லாவும் சொல்றாரு, பெரியாரை பத்தி அங்க கோட் பண்ணி பேசுறாங்க. அந்த குறிப்பை வந்து நீக்கிடுறாங்க அதுல இருந்து. ஸோ இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து கோட் பண்றாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈவே ராமசாமி என்பவர் எந்த விதமான உருப்படியான கருத்துக்களையும் மக்களிடம் சொல்லாத, மக்களிடம் மரியாதை பெறாத ஒரு மனிதர். அவர் வாழ்ந்த காலத்தில் நான் பல இடங்களில் இதை பதிவு பண்ணியிருக்கேன். அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு மரியாதை இல்லை. அதற்கு பிறகாக கருணாநிதி அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஒரு தலைவர் இல்லாதனால இட்டு கட்டி பெரியார் ஆக்கப்பட்டவர் ஈவே ராமசாமி. அவரெல்லாம் சொன்னதெல்லாம் ஒரு கருத்துன்னு கொண்டு போய் பாராளுமன்றத்தில் சொன்னாங்க. அதை வேற நீக்கிட்டாங்க. நீங்கள் கேள்வி கேட்குறது விசித்திரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் என்ன கருதுகிறாரோ, இது அவையில் இருக்கலாமா இருக்கக்கூடாது, அன்பார்லிமெண்ட்ரின்ற வார்த்தையே அதுக்கு தான் வருது. நம்ம இப்போ ஊடகங்களில் பேசும்போது கூட அன்பார்லிமெண்ட்ரியாக பேசாதீங்கன்னு சொல்லுவோம். மீன்ஸ் என்னென்னா, பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான ஒரு வார்த்தைகள் இருக்கிறது. அப்போது தகுதியற்ற வார்த்தைகள், ரசம் குறைவான வார்த்தைகள் எல்லாமே அன்பார்லிமெண்ட்ரின்ற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம குறிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ பார்லிமெண்ட்ரி அப்படின்னு சொன்னால் அது என தேர்ந்தெடுக்கப்பட்ட கவனமான ரசம் குறைவில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தணுன்றது தான் அதுக்கு அர்த்தம். அப்போ அது மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நீக்கப்படத்தான் வேண்டும். நீங்கள் இந்த 370 டிஸ்கஷன் போது லே லடாக் பகுதியிலிருந்து ஒரு எம்பி பேசணும். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மக்களுடைய வலி வேதனை நமக்கு தெரியும். இப்போ தம்பி கூட ஞாபகம் வச்சுருந்தாருல்ல, எனக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் தமிழக மக்களுக்கு யாருக்குமே ஞாபகம் இல்லாத அந்த யாத்திரை. அந்த யாத்திரையில் வந்து பார்த்திங்கன்னா ராகுலும் அவங்க தங்கச்சி அக்கா பிரியங்காவும் பனியை ஊட்டி விளையாண்டாங்க. பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் 370 நீக்கலைன்னா போய் விளையாட முடியுமா? இவங்கெல்லாம் முன்னாடி போய் விளையாடிருக்காங்களா? இவங்க ஆட்சி இத்தனை வருஷமாக இருந்தது இல்லை, 40-45 வருஷமாக இந்த நாட்டை ஆண்டாங்கல்ல. என்னைக்காவது அக்கா தம்பி போய் உருட்டி பண்ணியில் விளையாண்டாங்களா? நரேந்திர மோடியால் விளையாண்டாங்க. லே பகுதியில் போயிட்டு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் டீ குடிச்சார் பார்த்தீங்களா? அட இவ்வளோ ஏங்க இப்போ லியோ படம் போய் காஷ்மீரில் எடுக்கிறானா? லே பகுதியில் முன்னாடி எடுத்தாங்களாப்பா? இல்லை சார். காஷ்மீருக்கு காஷ்மீர் கதையை போய் சுவிட்சர்லாந்து ஷூட்டிங் எடுப்பாங்க தெரியுமா உனக்கு? தமிழ் சினிமாவில் தெரியுமா? தெரியுமா சார்? அப்படிதான். இப்போ என்னாச்சு? இப்போ லியோ படமா அங்கே போய் எடுக்கிறாங்களா? சார் இது எதால நடந்தது? இல்ல எதால நடந்தது? ஆர்டிகல் 370 நடந்தது அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாலுமே அந்த மக்களுடைய அனுமதி இல்லாமலே எடுத்துட்டாங்க. என்னப்பா நீ அப்படிங்கறத திருமாவளவன் இது காஷ்மீர்காரரா? இல்ல சார் இருப்பா. சார் அப்படி பார்த்தா அமித்ஷாவும் சொல்றாரு நான் அவரு காஷ்மீர்காரரா சார், நான் வந்து காஷ்மீர்னு சொல்றாரு. நீங்க மக்களை போய் பாருங்க. நீங்க ஒரு சகோதரர் ஒருத்தர், இஸ்லாமிய சகோதரர் பேசின வீடியோ நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சு, நான் போட்டிருந்தேன். 370க்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு, ராகுலுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். அந்த வீடியோ நானும் பார்த்தேன். ஒரு நிமிஷம் இருப்பா. இன்னைக்கு சுதந்திர தினத்தில் காஷ்மீரில் தேசிய கொடி பறக்குது.
முன்னாடி பறக்க முடிஞ்சுதா? முடியாது. இப்போ பறக்க முடியுதா? அப்போ ஒரு இந்தியனா நம்ம என்ன யோசிக்கணும்? நம்முடைய நிலப்பரப்பு, நம்முடைய பகுதி, நம்முடைய தேசிய கொடி கூட பறக்க முடியாத அளவுல இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த ஊர் மக்கள் சந்தோஷமா தமிழ்நாட்டுல பறந்ததை விட அதிகம் காஷ்மீர்ல கொடி பறந்தது. வீட்டுக்கு வீடு ஏத்தின்னு ரோட்ல ஓடுறான் கொடி தூக்கிட்டு. அப்ப அந்த மக்கள் எல்லாருமே இந்தியாவோடு இருக்க வேண்டிய ஒரு மனநிலையில இருந்தவங்கள இவங்க கம்பல் பண்ணி தீவிரவாதிகள் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த காஷ்மீருங்கிற ஒரு மனநிலைக்குள்ள வச்சிருந்திருக்காங்க. இன்னைக்கு என்னாச்சு? ப்ரோ பாகிஸ்தான் மனநிலை என்பது காஷ்மீரில் இல்லாமல் போய்விட்டது. அடியோடு அழிக்கப்பட்டு விட்டது. அப்படி ஒரு மனநிலை கிடையாது. இந்தியாவோடு அப்படியே பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஐக்கியமாகி இன்றைக்கி வந்து காஷ்மீர், லே லடாக் பகுதிகள் என்பது இணைந்திருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தம்பி. நரேந்திர மோடி அவர்கள் காஷ்மீரில் தேசிய கொடி ஏற்றுறதுக்காக போய் கிட்டத்தட்ட செத்துருப்பார். 92கள்ல நடந்தது. கிட்டத்தட்ட செத்துருப்பார். துப்பாக்கி சூடு நடந்து, அதாவது என்ன சொல்கிறது, தீவிரவாதி துப்பாக்கி எடுத்து சுடுறான். இவங்க வந்து ஒரு சில ஒரு 100 பேர் இருக்க மாட்டாங்க அந்த கூட்டம். உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் காஷ்மீரில் போய் கொடி ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி எடுத்து போனவர் நரேந்திர மோடி அவர்கள். அன்னைக்கு தீவிரவாதிகளுடைய துப்பாக்கி குண்டில் அவர் உயிரிழந்திருக்க வேண்டியவர். அந்த அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலை, என் உயிரே போனாலும் பரவாயில்லடா நான் போய் காஷ்மீரில் கொடி ஏற்றுவேன்னு சொல்லி போனேன். அதற்கு முன்னாடி காஷ்மீர் இந்த தேசத்தை விட்டு பிரியும் போது எங்களுடைய தலைவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் இந்த தேசத்துடைய முதல் பொருளாதார அமைச்சர். நீங்கள் சொல்கிறீங்களா, நேரு பொதுத்துறை நிறுவனங்களை கீச்சாரு, அணைகளை கட்டினாரு, அப்படி எல்லாமே பண்ணது ஷியாமா பிரசாத் முகர்ஜி. இந்த தேசத்துடைய பொருளாதார கொள்கையை வகுத்து கொடுத்தவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, நேரு கிடையாது. இந்த தேசத்துடைய அந்த பொருளாதார கட்டமைப்பு இருக்குல்ல, ஒன்று அண்ணல் அம்பேத்கர், இன்னொன்று ஷியாமா பிரசாத் முகர்ஜி. நேரு ஒன்று அதில் எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது. நேருவுக்கு அந்த அளவுக்கு பொருளாதார அறிவுலாம் கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கட்டமைக்கிறீங்க. இந்த தேசத்தினுடைய முதல் பொருளாதார அமைச்சர் அவர் என்ன பண்ணுறாரு? காஷ்மீர் இந்த மண்ணை விட்டு போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக காஷ்மீரில் போய் போராட்டம் நடத்துகிறார். கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு அவர் எங்கே அந்த சிறையில் இருக்கார், என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஆட்கொணர்வு நீதி பேராணை ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடப்பட்டு அந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் வர்ற சூழ்நிலையில் விசாரணைக்கு வருது, நாளைக்கு 4 மறுநாள் வருது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அவர் இறந்ததாக அறிவிக்கப்படுகிறார். ஜெயிலில் வச்சு அவரை கொலை பண்ணாங்க. தெரியும் நான் காஷ்மீருக்குள்ளே போனால் கொலை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுக்கு தெரியும். உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த தேசத்தில் என்னுடைய மண் நிலப்பரப்பு பாகிஸ்தான் ரத்தம் சதையுமாக என்னுடைய நிலப்பரப்பு பிடுங்கப்பட்டதை போல காஷ்மீரை நாங்கள் இழந்துடக்கூடாதுன்றதுக்காக போய் உயிரை விட்டார். யார்? எங்களுடைய தலைவர். இப்போ ஜனசங்கம்னா தலைவர் யார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஷியாமா பிரசாத் முகர்ஜி, பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா, இவங்க தான் எங்களுடைய தலைவர்கள். இவங்க 2 பேருமே இந்த தேசத்துக்காக உயிரை கொடுத்தவங்க. அதுதான் நான் சொல்கிறேன், இந்த 370ங்கிறது ஒவ்வொரு இந்தியனுக்கும், ஒவ்வொரு பாஜகக்காரனுக்கும், ஒவ்வொரு இந்திய தத்துவவாதிக்கும் ஒரு உயிரோடு சம்மந்தப்பட்ட, உணர்வோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா எங்களுடைய தலைவரை நாங்கள் இதில் தியாகம் பண்ணியிருக்கோம். எங்களுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இதில் உயிர் தியாகம் செய்திருக்க வேண்டியவர். உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் கொடி ஏற்றிட்டு வந்தவர். இவ்வளவு உணர்வுபூர்வமான கனெக்ஷன் எங்களுக்கு இருக்குது. அற்ப அரசியல்வாதிகள் சிதம்பரம் மாதிரி ஆளுங்க பேசுறதெல்லாம் எடுத்துட்டு வந்து கேட்டீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இல்ல சார், இப்போ ஆர்டிகல் 370 இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன தெரியும் சிதம்பரத்துக்கு காஷ்மீரை பத்தி? அவங்க தலைவர்கள் யாராவது உயிரை விட்டுருக்காங்களா? அப்படியே நீங்க சுதந்திரத்துக்கு, நீங்க என்ன சுதந்திரத்துக்கு கீச்ச? இந்திரா காங்கிரஸுக்கும் சுதந்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? நாங்க இந்த காஷ்மீர் இந்த நாட்டை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக எங்க தலைவர் உயிரை விட்டுருக்காரு. உங்க தலைவரில் ஏன் என்ன உயிரை விட்டான்? ஒரு குடும்பத்துக்காக சொத்து சேர்த்துக்கிட்டு மூட்டை மூட்டையாக கோடி கணக்கில் சேர்த்துட்டு கேஸ் கட்டிட்டு இருக்கீங்க அப்பனும் பிள்ளையும். உங்களுக்கு என்ன அருகது இருக்கு? இப்போ எவனாவது காங்கிரஸ்காரன் பேசினான்னு வைங்களேன், எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். நான் கேட்பேன், இந்த தேசத்துக்கு சுதந்திரத்துக்காக போரானது தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ். அது காமராஜரோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கிறது இந்திரா காங்கிரஸ், சரியா? ஆமா சார். இப்போ இவங்க ஏதாவது இந்த தேசத்துக்காக இவனுங்க ஏதாவது ஒரு இடத்துல சின்ன தியாகம் பண்ணாங்க, எவனாவது உயிரை விட்டான்னு காட்ட சொல்லுப்பா. நான் உயிரை விட்டுருக்கேன் காஷ்மீருக்காக. இந்த நாட்டினுடைய சொந்த சித்தாந்தம் பேசப்பட வேண்டும் என்பதற்காக பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா எங்களுடைய தலைவர்கள் உயிரை நாங்கள் தியாகம் செஞ்சுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த தேசத்துக்காக என்ன நீங்கள் கீச்சிங்க? இந்திரா காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கு? இன்றைக்கி போய் ஒரு எம்பியோட வீட்டில் பார்க்குறாங்க 300 கோடி இது வரைக்கும் எண்ணியிருக்காங்க. 40 மிஷின், அதில் 10-12 மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சு எண்ண முடியாமல். ஏன்டா என் சர்வீஸில் இவ்வளோ நோட்டை நான் எண்ணதில்டான்னு அந்த மிஷின் செத்தே போச்சு. எண்றதுக்கு 70 பேர். இன்னும் இருக்குது மூட்டை மூட்டையாக பணம். யார் பணம்? உன் பணம், ஏன் பணம்? நீ சம்பாதிக்கிறது, நீ உழைக்கிறது, நான் உழைக்கிறது, இவங்க உழைக்கிறது.
எதுக்கு அவங்க அவங்க அந்த காங்கிரஸ் எம்பியோட வீட்டில் மூட்டை மூட்டையாக போய் தூங்கணும்? மூட்டை மூட்டையாக கொள்ளையடிச்சிட்டு நாங்கள் இந்த நாட்டுக்காக என்ன கீச்சீங்க? நீங்கள் என்ன கீச்சிங்க? ராகுல் என்ன கீச்சாரு? ப. சிதம்பரம் என்ன கீச்சாரு? நீங்கள் என்ன காங்கிரஸில் எவன் என்ன தியாகம் பண்ண சொல்லுப்போம். இப்போ பண்டிட்ஸ் தான் அந்த காஷ்மீரினுடைய பூர்வக்குடிகள் அப்படின்னு நீங்களும் நிறைய டிபேட்ஸ்ல பேசியிருக்கீங்க. உனக்கு தெரியுமா தெரியாது? ஆமா சார், அதான் உண்மையும் கூட. அப்புறம் என்ன, அது உண்மை தானேப்பா? அதையே கேட்கறதுக்கு ஒரு தயக்கம் இல்ல அதான் சார். ஆனா அந்த காஷ்மீரி பண்டிட்ஸை மீண்டும் அங்க குடியமர்த்ததுக்காக எந்த விதமான முயற்சியும் பாஜக செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல இருக்கு சார். ஏன்னா அங்க டெவலப்மெண்ட் வந்திருக்கு, அங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, ஆனா டூரிசம் பெருகி இருக்கு. ஆனா காஷ்மீரி பண்டிட்ஸ் அங்க நிம்மதியா வாழக்கூடிய சூழல் இல்ல அப்படிங்கறத சொல்றாங்களே சார். அதுக்கு நிறைய டேட்டாவும் இருக்கு. கண்ணா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. காஷ்மீரி பண்டிட் பத்தி, அவங்களுடைய வலியை பத்தி தொடர்ச்சியாக பேசுகிறவங்க பாஜக மட்டும்தான். அதை பற்றிலாம் யாருக்குமே தெரியாது, யாருமே பேசுகிறதும் கிடையாது. பேசுகிற ஒரே ஒரு கட்சியை பட்டு வச்சுக்கிட்டு இது நீங்கள் மூசா பண்ணலன்னு உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குன்னு நீ ஈஸியாக கேட்டு போயிடலாம். புரியுதா? அதை நாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, மறு குடியமர்த்தலுங்கிறதெல்லாம் இல்லை. இதற்கு முன்பாக வெளி மாநிலத்திலேருந்து உள்ளே போய் ஒருத்தன் லேண்டு வாங்க முடியாது. அப்போது அந்த காட்டு மீராண்டி சூழல் இந்திய தேசத்துடைய ஒரு நிலப்பரப்புப்பா, அதில் நீ வரக்கூடாது நான் வரக்கூடாதுன்னா அந்த காட்டு மிராண்டி சூழலே இன்னைக்கு நம்ம ஒழிச்சு அதில் ஒரு இயல்பு நிலையை கொண்டு வந்திருக்கோமா? எல்லோருக்குமான ஒரு வளர்ச்சி, முழுமையான இயல்பு நிலை அப்படின்றது, முழுமையான இயல்பு நிலை வந்திருக்குங்களே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, முழுமையான இயல்பு நிலை. இன்னைக்கு நீங்களும் தம்பியோ நானோ நீங்கள் எல்லாம் தமிழா பேசுலேருந்து டூர் போயிட்டு வாங்க, காஷ்மீருக்கு போயிட்டு வாங்க, போக முடியும் தானே? ஆர்டிகல் 370 முடியும் நீங்கள் போவீங்களா? உங்கள் வீட்டில் விடுவாங்களா? அம்மா காஷ்மீர்லாம் போகாதம்மா, தீவிரவாதி சுட்டு போடுவான்னு. இன்னைக்கு பேசி மன்னிப்பு கேட்டாரு தருமபுரி எம்பி, அவர் பேர் என்ன, செந்தில்குமார். அப்படியே படுத்தே விட்டானாங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டாரு சார். அது கழகத்திலேருந்து பேர் என்ன சொல்லுப்பா, பேர் தெரியாம கேட்க. செந்தில்குமார், அதெல்லாம் ஒரு நக்கல். செந்தில் அவர் போய் என்ன பண்ணாரு, சங்கரர் கோயிலில் போய் கால் மேலே கால் தூக்கி போட்டு திராவிட ஹலோ அப்படின்னாரா? சொன்னாரா இல்லையா? ஆமாம் தானேப்பா. எப்படி போனார்? 370 முன்னாடி போயிருக்க முடியுமா? வாயிலே சுட்டிருப்பான். நீ போய் அங்கே போய் திராவிட ஹலோலாம் சொல்ல முடியாது, உள்ளே போக முடியாது. இன்னைக்கு சகஜ நிலை திரும்பி இருக்கிறதா என்றால் திரும்பி இருக்கிறது. என்ன இவங்கெல்லாம் போய் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பார்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அந்த அகண்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி போகும்பொழுது இந்த பக்கம் கீழே கச்சத்தீவுமே வந்து காங்கிரஸ் பீரியட்ல தான் தாராவத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் மீட்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்களா? ஏங்க, இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு துரும்பும் இரும்பும் ஒவ்வொரு எறும்பும் எங்களுக்கு முக்கியங்க. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது, நீங்கள் இப்போ சொல்கிறீங்க கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது ஒரு பேர் அதை பற்றி பேசல நாடாளுமன்றத்தில். அங்கு ஒற்றை குரலாக ஒரு மனிதர் பேசினார், அவர் பேர் வாஜ்பாய். இங்கே தமிழகத்தில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு வாஜ்பாய் மட்டும்தான் அன்றைக்கி பேசினார். அதே போல் ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக செத்து விழுந்த போது பாஜக பேசியது, புரியுதுங்களா, நாடாளுமன்றத்தில். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நான் தான் சொல்கிறேனே, இந்த தேசத்தினுடைய ஒரு சிறு பகுதி கூட இந்த தேசத்தை விட்டு போகிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக, இல்லை நாளை மறுநாள், இல்லை நாங்கள் பாஜகவுடைய ஆட்சி இருக்கிற ஒரு அந்த நாளில் கச்சத்தீவு மீட்கப்பட்டு தீரும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை, என்னோட கேள்வி நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். என்னன்னா இன்னும் கம்ப்ளீட் இல்லை சார், நீங்கள் அதுக்குள்ள பதில் சொல்லிட்டீங்க சார். இந்த காஷ்மீரில் டார்கெட்டட் கில்லிங்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. அதாவது தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் இல்லாதவர்களை டார்கெட் பண்ணி கொள்ளக்கூடிய காஷ்மீர் வேலியில போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா 29 டார்கெட்டட் கில்லிங்ஸ் நடந்திருக்கு. ஒரு ஸ்கூலுக்குள்ள போறாங்க, எல்லாரும் ஐடி கார்டும் செக் பண்றாங்க, யாரு இஸ்லாமியர்கள் இல்லையோ அவர்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு நடந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் இருக்கும்போது நம்ம இயல்பு நிலைக்கு திரும்பிட்டோம், இயல்பு நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர். என்னென்ன முன்னாடி பார்த்தா தீவிரவாதி கண்ட்ரோலில் தான் காஷ்மீரே இருந்தது. என்ன நீ நானும் டூர் போனோன்னா உன்னை வாயிலே சுடுவான். அதெல்லாம் மாற்றி 370 ஒன்று கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். நீ கேள்வி என்ன வைக்கிற, 370ங்கிறது மாநில சுயாட்சி பாதிக்காதா, அப்படி ஆயிடுச்சா, ப. சிதம்பரம் இப்படி சொல்கிறாரு, இவர் இப்படி சொல்கிறாரு, அப்படின்றீங்க. ஆனால் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆக்ஷன் எடுக்கிறீங்க, பார்த்தீங்கன்னா பாருங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடந்துருச்சு. உங்களுக்கு பண்ணணுமா வேணாமா? தீவிரவாதிகளை ஒழிக்கணுமா வேணாமா? பொதுமக்களும் அதுல பாதிக்கறாங்க சார். பாதிக்கல. ஒழிக்கணும்னா 370 அப்ரிகேட் பண்ணி ஆகணும். இருப்பா, ஒழிக்கணும்னா அதை பண்ணி ஆகணும். ஒழிக்கணும்னா அதை மாநிலங்களாக பிரிச்சாகணும். ஒழிக்கணும்னா அங்கே எலெக்ஷன் நடத்தி ஆகணும். ஒழிக்கணும்னா இது எல்லாமே பண்ணணும். பண்ணுற எல்லா வேலையிலையுமே நடக்கலையே, இந்த ஊர் ரூம் ஃபுல்லாக குப்பையாக இருக்குது, அந்த பக்கத்து நான் பெரியனே வரேன், இந்த இங்கே குப்பை இருக்குது அங்கே குப்பை இருக்குன்னு சொல்லி பாரு சர்வன்ட்டு. இல்லை சார், இந்த தொடப்படியை தூக்கி போட்டு போயிடுவாங்க. காஷ்மீர் வேலி பெருக்கணுமா வேணாமா? இருப்பா, பெருக்கணுமா வேணாமா? பெருக்கணுமா வேணாமா? பெருக்கணும்ல, பெருகணும் வெயிட் பண்ணு.
இப்போ ஆர்டிகல் 370 இருக்கக்கூடாதுதான், அதுல நான் மாற்று கருத்து நான் சொல்ல விரும்பல. ஆனா காஷ்மீர் வேலையில அமைதி இல்லை அப்படின்னு காஷ்மீர் பிஜேபி சீஃப் சொல்லியிருக்காரு சார். கண்ணா உனக்கு புரிய மாட்டேதுப்பா. ஒரு முதல்ல 1000 பேர் செத்துட்டு இருந்தான், இப்ப 10 பேர் சாவறான். அந்த மக்கள் நீ என்ன பண்ற? 10 பேர் சாவறானே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ற. அந்த 1000 பேர் செத்ததை நான் தடுக்கிறதுக்கு பண்ண நடவடிக்கை நீ விமர்சிக்கிறேன். இல்ல அப்போ உனக்கு என்ன பண்ணணும்? காஷ்மீர் தூக்கி பாகிஸ்தான் ஊத்தணுமா? இல்ல சார், இல்ல ஒன்னு கேட்கல, காங்கிரஸ்காரனை கேட்கறேன். என்ன பண்ணும் உனக்கு? என்ன எதிர்பார்க்குற நீ? போன வருடம் பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் வேலையில் இருக்கக்கூடிய பண்டிட்ஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா மிகப்பெரிய போராட்டம், ஒரு வருடத்துக்கு மேல இந்த போராட்டம் பண்ணிருக்காங்க. எங்க தயவு செஞ்சு ஜம்முக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, எங்களால இங்க இருக்க முடியல அப்படின்ட்டு பண்ணிருக்காங்க. அப்போ பிஜேபி சீஃப் வந்து பேசுறாரு, காஷ்மீர்ல இப்ப சுமூகமான சூழல் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. ஏன் உனக்கு புரிய மாட்டேது? முன்னாடி அவனால போராட்டம் கூட பண்ண முடியாது, புரியுதா உனக்கு? அவனால போராட்டமே பண்ண முடியாதுப்பா, வாயிலே சுடுவான்ப்பா. வந்து உனக்கு நீ வந்து ஜிடிபி பார், காஷ்மீரோடைய ஜிடிபி எடுத்துப்பார். 370க்கு முன்னாடி என்ன நடந்தது? 370க்கு முன்னாடி வெறும் அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு எந்த விதமான ஷேரும் அவங்க தரமாட்டாங்க, வெறும் வாங்குறது மட்டும் தான் எங்கள் வழக்கத்தில் இருக்குது, கொடுக்குறது எங்கள் கோத்தத்திலே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடைமுறை சட்டம், இதெல்லாம் ஒரு சட்டம். உலகத்தில் எந்த நாட்டிலும் இப்படி ஒரு கேவலம் நடந்தது கிடையாது. நீ ஆர்டிகல் 370 மாதிரி ஒரு சட்டப்பிரிவை உலகத்தில் ஏதாவது ஒரு கான்ஸ்டியூஷனில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் காட்டு பார்ப்போம். காட்டு. இல்லை உலகத்தில் வேண்டாம் போய் சொல்ல, இப்போ இல்லாமடா ஒரு செக்ஷன் வச்சுட்டு இப்போ இல்லாமடா ஒரு ஸ்டேட் வச்சுருந்தீங்கன்னு கேட்பாங்க. இது இல்லை உன்னுடைய இப்போ நாளைக்கு உன் குழந்தைங்கலாம் படித்தாங்கன்னு வையன், ஏன்பா இப்போ இல்லாமல் ஒரு சட்டப்பிரிவு இருந்தது அப்போல்லாம் நீ என்னப்பா பண்ணிட்டு இருந்தானு உன்னை கேட்பான் உன் பையன். அடுத்த ஜென்ரேஷன் கேட்கும், புரியுதா? அவ்வளவு மோசமான ஒரு சட்டப்பிரிவு. இன்றைக்கி அது எல்லாத்தையும் மாற்றி நாம் வந்து என்ன பண்ணுறோம், அது எல்லாத்தையும் ஒரே நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நல்ல விஷயத்த பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று பண்ணுறதையும் விமர்சிக்கிறீங்க, பண்ணுறோன்னா இல்லை பண்ணுறீங்க, இதை பாருங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடக்குதுன்னு அதையும் கேட்குறீங்க. பண்ணணுமா வேணாமா? புரியுதா உனக்கு? ஒன்றுக்கு உருட்டுனா இப்படி உருட்டுங்க, இல்லை அந்தாண்ட பக்கமாக உருட்டுங்க. 2 பக்கமும் உருட்டுனீங்கன்னு வைங்களேன், கன்ஃபியூஸ் ஆகிடும். 5000 கோடி கேட்டாங்க, 900 கோடி தான். அவங்க 50,000 கோடி கூட கேட்பாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. அவங்க என்ன புயலுக்கு மீட்பதற்காக கேட்குறாங்க. ஃபைபர் போட்டு கூட எடுத்து அங்கே உள்ளே போய் இந்த முடிச்சூர், வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மேடவாக்கம் இந்த ஏரியாக்குள்ளெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போய் மீட்டு வெள்ளம் கொண்டு விடலப்பா மக்களை. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் இங்கே தண்ணியில் ஊந்து செத்து போன அர்த்தமா இருக்குது? அரசாங்கம் என்ன கட்டுறதுக்கு அங்கே இருக்குது, நாங்கள் எதுங்க ஓட்டு போட்டோம்? 4000 கோடி ரூபா எங்கள் வரி பணத்தை தூக்கி எதுங்க நாங்கள் கொடுத்தோம்? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.